ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதாவது இனிப்பு சோமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு சோமாஸ்க்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1.5 கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை ஏன் சேர்க்குறோம்னா அந்த மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால தான் நம்ம ரவை சேர்த்துக்கிறோம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு ரவை சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குக்கிங் ஆயில், அதாவது நார்மல், அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட அந்த மாவு அந்த ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் வந்து இந்த வட்டம் நம்ம வந்து லைட்டாக ஹார்டாக பிசைஞ்சுக்கலாம். அன்றைக்கி நம்ம மாவை நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மாவை நல்லா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டு இருக்க அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் சும்மா லைட்டாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாகி வந்து இந்த லேயர் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் ஹார்டாகவே மாவு பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து மாவு வந்து ஓரளவு நல்லா ஹார்டாகவே பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்களா, இப்படி நம்ம அந்த இப்படி இழுக்கிறப்ப நம்ம அதுக்கு வந்து அந்த லேயர் வந்து உள்ளே தெரியணும். அதே மாதிரி அதாவது பாதுஷாவுக்கு வந்து நம்ம மாவு பதம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் அந்த இனிப்பு சமோசாவுக்கு நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு 1/4 கப் அளவு ஒரு 1/2 கப் அளவு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருறேன். ஏன்னா சுகர் நம்ம பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 நம்பர் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும், சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. அப்படியே லைட்டாக அந்த உள்ளேருந்து மேலே அப்படியே எடுத்து விட்ருங்க. பார்த்தீங்களா, மாவு வந்து பர்ஃபெக்டாக இந்த டெக்ஸ்சரில் தான் இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த சமோசா நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த பூரி கட்டை இருந்ததை விட்டோம்னா அந்த இதில் வந்து இப்போ மாவு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு கத்தியை வச்சு நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை வந்து நம்ம ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக நல்லா ஹார்டாக லைட்டாக, அதாவது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் பருப்பு இருக்கணும். அப்படியே ஒரு கோலி போட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம புரோட்டாக்கெலாம் பண்ணுவோமா அதே ஸ்டெப்பு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து அட்டகாசம் வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி அது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகணும். ரெடியான மாவு வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு வந்து லைட்டாக மேலே தூவிக்கிடலாம். தூவிட்டு நல்லா அதை வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணால் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பாத்திரத்தை வச்சு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். அதாவது ஒரு மூடி சொல்லுவோம்ல, அந்த மூடி அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும்ல, அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம அளவு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த ஷேப் வேணால் ரொம்ப பெருசாக உருட்டிட்டு கூட நம்ம வந்து அச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் வந்து நல்லா அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இன்னும் நம்மளுக்கு நல்லா ப்ரெஸ் ஆகலை, மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மீதி இருக்க மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுவே நீங்கள் பெருசாக செஞ்சு அதில் ஒரு 4-5 கூட அச்சு எடுத்துக்கலாம். அது வந்து வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப வந்து அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு வெளில தெரியாது. அதனால் ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு சேர்க்க வேணால் நீங்கள் நெய்யே யூஸ் பண்ணுங்கள். அதோட ஃப்ளேவர் வந்து உள்ள ஸ்டஃபிங்கோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவு வர வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு மட்டும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கட்டும். அது வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்து வதங்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த திராட்சை வந்து நல்லா பால் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பார்த்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து அவுள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அவுள் இன்றைக்கி சேர்க்கல, அதனால் நான் ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரவை வந்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் அளவு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணலாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா ரவையும் இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ரவை இந்த மாதிரி தான் வறுந்துருக்கணும். நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலை, ஏலக்காய், சுகர் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பொட்டுக்கடலை, அந்த சுகரு, அந்த கார்டமன் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மாவுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதே சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் வந்து ஒரு லேயரை வந்து வச்சுருக்கேன். லேயரை வச்சுட்டு கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, பெரிய ரவுண்டு வேணும்னா நீங்கள் பெரிய ரவுண்டு கூட வச்சுக்கணும். நான் வந்து எனக்கு அதாவது சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கணும், அது ரொம்ப திகட்டாமல் இருக்கும்னா நீங்கள் இந்த சைஸையும் இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மைதா மாவு வந்து லைட்டாக தண்ணியில் வந்து கலக்கி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். ஏன்னா அந்த மாவு வந்து அவ்வளோவா வேகமாக ஒட்டாது அந்த பேஸ்ட் இல்லாமல், அதனால் பார்த்துக்கோங்க. இன்னொரு லேயரை வந்து நம்ம மேலே வச்சு அதை வந்து லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுக்கோலாம். அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டால் தான் அந்த மாவோட அந்த பேஸ்ட்டோடு வந்து இந்த மாவு வந்து நல்லா ஒட்டும். அதனால தான் இப்போ வந்து லைட்டாக கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்த மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் வந்து வெளில வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா க்ளோஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான டெக்ஸ்சர், அப்புறம் டேஸ்ட்டு எல்லாமே பக்காவாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாக டெக்ஸ்சராக வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படியே லைட்டாக அப்படி மடித்து ஒரு உள்ளங்கையில் வந்து ஒரு விரலை வந்து உள்ளே அப்படியே அமுத்தி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஹோல்டு பண்ணிட்டோம். அந்த ஹோல்டு எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து வெளில வரக்கூடாது அப்படின்றனால தான். மேக்ஸிமம் வந்து ஸ்டஃபிங் வந்து வெளில வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் இது அப்ளை பண்ணியிருக்கேன்னா அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். அதனால் இப்போ வந்து நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக நல்லா ஒரு குட் லுக்கிங் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இதே மாதிரி எல்லா மாவையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு நம்ம போட்டோன்னே நம்மளுக்கு வந்து வேகமாக கருகிடும். அதனால் மீடியம் ஹீட் அளவு வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இதான் நம்மளோட கரெக்டான டெம்பரேச்சர் இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சமோசாவை. இதே மாதிரி ஒரு எல்லா சமோசாவும் நான் ஒரு 5 சமோசா வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டோடனே பார்த்தீங்களா, அந்த போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அது வந்து மேலே வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆனது வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். அதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ஹார்டாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக தான் இருக்கும். மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு அட்ராக்ஷனாக நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு கலர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நான் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா பார்த்திங்களா ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப சூப்பரான கலரு நல்லா அப்படியே உப்பி இந்த இனிப்பு சமோசா நம்மளுக்கு கிடச்சிக்கு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நான் ஹோல்டு பண்ணி நான் கொலக்கடை மடிக்கவே மடித்து நான் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரான ரெசிபி. அதே மாதிரி பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. இது அப்படியே பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொண்டே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.